16:17 இப்படி ஒரு வசனம் இருக்குது. நீ என் ஆலயத்திற்கு வரும் பொழுது வெறும் கையோட வரலாகாது. நான் பார்த்தேன், ரொம்ப கராரான ஆளாக இருப்பார் போலயே. வந்தா போதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்தா வெறும் கையோடு வரக்கூடாதுன்றாரு. ஏன் வெறும் கையோடு வரக்கூடாதுன்றார்? அடுத்து மேலே இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தா, உன்னை தேவன் ஆசீர்வதித்து உன் களஞ்சியங்களை நிரப்பி உன்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உன் தேவைகளை சந்தித்து உனக்கு பரிபூரணத்தை கொடுத்து எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்த தேவனை நீ சந்திக்க வரும் பொழுது வெறும் கையோட வர லாகாது. ஏன் ஆண்டவரை வெறும் கையோடு வரக்கூடாது அப்படின்னாக்க, ஒருவன் வெறும் கையோடு தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது அதை எதை காட்டுகிறது என்றால், அவன் வழிபடக்கூடிய தெய்வம் கையால் ஆகாதவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, நீ வரும்போது வெறும் கையோடு வரக்கூடாது. என்கிட்ட இல்லையாப்பா, உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்க என் வார்த்தையை நோக்கி பாரு, என் வார்த்தையை படி, என் வார்த்தையை நம்பு, விசுவாசி. அப்படி செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் புரண்டு வரும். அப்படி புரண்டு வரக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய உன்னுடைய உற்சாகமான காணிக்கையோடு கூட வந்து என்னுடைய ஆலயத்தில் என்னைய சந்தி அப்படின்றாரு. அப்போ நீங்கள் கொடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, ₹1,00,000 கூட கொடுங்க, அது உங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தப்பட்டது. ஆனால் நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பது தான் உங்களை தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது உங்களை தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களோட மனசாட்சியை சொல்லும், இல்லை, நீ தேவனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்க வேண்டும். இன்னும் உங்களோட மனசாட்சி உங்களை உந்தி தள்ளும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் கண்களை மூடி செபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், தகப்பனே, வானமும் பூமியும் உம்முடையது, எல்லாவற்றையும் நீர் படைத்து எங்களுக்கென்று கொடுத்திருக்கிறபடியினாலே நான் உமக்கென்று உற்சாகமாய் சுரலாய் மிகுதியாய் ஆண்டவர் விதைக்க கொடுக்க உமக்கென்று அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்னும் என்னை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய மன விருப்பத்தின்படியே தேவன் தனக்கு கொடுக்கும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரக்கூடாது? வெறும் கையோடு வரக்கூடாது, ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி காணிக்கத்தில் வந்துடுறீங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா கோழி, புறா, ஆடு, மாடு, என்னென்ன கனிகள், என்னென்ன அவங்களுடைய நிலத்தில் அவங்களுடைய கைகளில் இருக்குதோ அதை எல்லாம் தேவனுக்கு எடுத்து கொண்டு வருவாங்களாம். அந்த மக்கள் ஆலயத்துக்கு வருகிற அந்த காரியத்தை பார்த்தாலே ஏதோ திருவிழாக்கு போகிற மாதிரி இருக்குமா. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதை பார்க்கும்போது திருவிழாக்கு போகிற மாதிரி இருக்குமா. முடிச்சுட்டு திருப்பி போகிறாங்க பார்த்தீங்களா, ஆலயத்திலேருந்து வீட்டுக்கு போகும்பொழுது 2 மடங்கு சந்தோஷத்தோடு போவாங்களாம். ஏன்னாக்க, என்னை ஆசீர்வதித்ததனுடைய ஒரு பகுதியை நான் தேவனுக்கென்று கொடுத்திருக்கிறேன், மறுபடியுமா என்னை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார், இதை விட 2 மடங்கு நான் தேவனுக்கு கொண்டு வர போகிறேன் என்ற நம்பிக்கையோடு கடந்து போவாங்களாம். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் ஆலயத்திற்கு போகும்போது ஆடலோடும் பாடலோடும் போவாங்களாம். தேவனை ஆராதித்து விட்டு வரும் பொழுது பெரிய கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு கடந்து வருவாங்களாம். ஏன் அப்படின்னாக்க, நான் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செஞ்சுட்டேன், நான் அவருக்கு கனப்படுத்திட்டபடினாலே அவர் என்னை கனப்படுத்த போகிறார். அவர் எப்படி கனப்படுத்துவார் என்றால், நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ உங்கள் அளவின்படி நீங்கள் கொடுத்தீங்க, அவருடைய அளவின்படி அவர் திருப்பி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ கடவுளுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது வெறும் கையோடு வராதிங்க. உங்களால் இயன்றதை தேவனுக்கு என்று கொடுங்க. நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை தேவன் வர்த்திக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அந்த மாலை வேளையில் ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி தெய்வத்தை ஆராதிப்போம். நன்றி. கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோம், நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோம், நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாலே வாழ்க்கை முழுவதும் துணையா
பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் ஆச்சரியத்தினால் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. என்னதுங்க? ஆச்சரியத்தினால் நிரப்புகிறவர். பேதுரு இரவு முழுவதும் கடினமாக உழைத்தும் தன்னுடைய முழு ஸ்ட்ரென்த்து, தன்னுடைய முழு எபிலிட்டி, முழு ஆற்றல், அவன் கற்றுக்கொண்ட கலை, அவனுடைய புத்தி, அவனுடைய சாமர்த்தியம் எல்லாவற்றையும் அவன் கடலில் செலவு செய்கிறான். ஆனால் ஒரு மீன் கூட, ஆமாம் சொல்கிறேன், ஆண்டவரே ஒன்றும் அகப்படவில்லை. அவனை எவ்வளோ விரக்தி பார்த்தீங்களா லைஃப்பில். ஒரு மீனவன் ஒரு மீன் கூட பிடிக்காம வரவே மாட்டான். அவன் லைஃப்லேயே அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அவன் லைஃப்பில். அவன் சிறு வயது முதல் மீன் பிடித்து கொண்டிருந்தவன் தான் வாழ்க்கையில் ஒரு எண்டுக்கு வருகிறான். ஒரு மீன் கூட பிடிக்க முடியாத ஒரு நாள் வந்தது. அவன் மனம் உடைந்து படகை கொண்டு வந்து கரையில் நிறுத்திட்டு எப்படி மீன் போயிருக்கும் அப்படின்ட்டு வலைகளை ஃபுல்லாக விரித்து எங்கே ஓட்டை இருக்குதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கிறான். அதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவன் பார்க்குறான், வலைகளில் எந்த ஓட்டையுமே இல்லை. வலை கரெக்டாக இருக்குது, படகும் கரெக்டாக இருக்குது, கூட வந்திருக்கிற வேலையாட்களும் உடனாட்களும் நல்ல திறமையான ஆட்கள் தான். ஆனாலும் ஒரு மீன் கூட வரலை. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம், ஒரு மீன் கூட பிடிக்காத ஒரு ஆச்சரியம் அவன் லைஃப்பில். அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இதை அறிந்த இயேசு வந்து அவனுடைய படகு கேட்குறாரு. ஹல்லேலூயா. அந்த படகு கொஞ்சம் தள்ளி கொடுப்பான்ட்டு அவன் படகு கொஞ்சம் தள்ளி கொடுக்குறான். தள்ளி கொடுத்தோன்னு அந்த படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு சொல்கிறாரு, படகு தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் உன் வலையை போடு அப்படின்றான். ஆண்டவரே, நான் எல்லாம் செஞ்சுட்டேன், நடக்கலை, ஆனால் உன்னுடைய வார்த்தையின்படி நான் போகிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு கடந்து போகிறான். கடந்து போய் வலையை போடுறான். படகு அமிலத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக. அவன் லைஃப்லேயே அப்படி ஒரு மீனை அவன் லைஃப்பில் பிடிச்சதே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மீன் கூட பிடிக்காம மிகப்பெரிய துயரத்தில் இருந்தவனை இயேசுவினுடைய வார்த்தை அவன் வாழ்நாளிலே முழுவதும் பிடிக்க முடியாத மீன்களை அவன் கண்கள் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் தேவன் அவனுடைய படகுகளை வந்து அவனுடைய வலைகளை வந்து சிக்கும்படியாய் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, எப்போ உங்கள் இருதயத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்குறீங்களோ அப்போ தேவன் உங்கள் புத்தியை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இருதயத்தை கடவுளுக்கு கொடுத்துருங்க, உங்கள் புத்தியை அவர் என்ன பண்ணுவார்? தீட்டிக்கிட்டே இருப்பார், ஷார்ப்பாக்கிக்கிட்டே இருப்பார். அதே கடல், அதே படகு, அதே வலை, அதே பேதுரு. ஆனால் இரவு நடந்தது பகலிலே மாற்றமாய் நடந்தது. என்ன தெரியுங்களா? எவன் ஒருவன் கடவுளுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறானோ அவனுக்காய் தேவன் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா உடல் உழைப்பு, உங்களுடைய சாமர்த்தியம், புத்தி, ஆற்றல் எல்லாவற்றையும் நீங்கள் செலவு செய்து கூட எதுவுமே நடக்கலை அப்படின்னாக்கா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் தேவனுடைய பிளெஸ்ஸிங் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. அந்த பிளெஸ்ஸிங் வர்றதுக்கு நீங்கள் அவரை உங்களுடைய இருதயத்தில் நம்பணும், வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையை வாயத்திலிருந்து சொல்லணும். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை பேதுருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அந்த வார்த்தை அவன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அவன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை தேவன் கடலுக்குள் இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் அவனை நோக்கி வரும்படியாய் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. இந்த மாலையில் கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறாரு. வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் ஒன்று உனக்கு காத்திருக்குது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தேவன் வைத்திருக்கிறாரு. அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உனக்குள்ள ஒரு சிறிய விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. உன் இருதயத்தை கர்த்தருக்குன்னு கொடு. உன்னை அவர் ஆச்சரியத்தினாலே நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த இருதயம் முழுவதும் விசுவாசத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் நிரப்பு. கேப்பே இல்லாத அளவுக்கு நிரப்பிக்கிட்டே இருங்க, ஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் இருதயம் நிரம்ப 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 அது வாயின் வார்த்தைகளாய் வெளியில் வரும். வாயின் வார்த்தைகள் வெளியில் வரும் பொழுது தேவன் அவைகளை இயக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருக்கு மட்டும்தான் அவர் செய்ய முடியுமா? பேதுருக்கு மட்டும்தான் செய்ய முடியுமா? ஒருவனுக்கு மாத்திரம் செய்தால் அவர் இறைவன் அல்ல. நம்புகிற ஒவ்வொருவனுக்கும் செய்கிறபடியினால் தான் அவர் இறைவனாக இருக்கிறார். மனிதன் ஒருத்தனுக்கு தான் உதவி செய்ய முடியும், எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. தர்மம் போடுறீங்க, போடும் பொழுது ஜோப்லேருந்து எடுக்கிறீங்க, எடுத்து 3 பேர் நிற்கிறாங்க, 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா போடுறீங்க, போட்டுட்டு திரும்ப இந்த பக்கம் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, போடுவீங்களா? போட்டாச்சு போட்டாச்சு, போ 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 போ
அவ்வளோதான், நீ முடிஞ்சு போச்சு, நீ கோட்டா முடிஞ்சிச்சு, போங்க போங்கன்றீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் கடலில் இருக்கிற திமிங்கலத்திற்கு உணவளிக்கிறாராம். அல்லேலூயா. பறவைகளுக்கு உணவளிக்கிறாராம், மிருகங்களுக்கு உணவளிக்கிறாராம். இத்தனை கோடி மக்களை போஷிக்கிறதுக்கு தேவன் ஆயத்தம் உள்ளவர் இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், ஒருவனுக்கு செய்கிறவர் இறைவன் அல்ல, ஒவ்வொருவனுக்கும் செய்கிறவரே இறைவனாக இருக்கிறார். அது நம்மளுடைய இயேசுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் நல்லவர். பேதுரு பண்ணார்னாக்க உங்கள் லைஃப்லேயும் பண்ணுவார். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கட்டாயமாக இருக்குது. சோர்ந்து போகாதீங்க. ஒரு பிக் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிளெஸ்ஸிங்ஸை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு பணம் வரும்பொழுது குணம் மாறும், கிறிஸ்தவனுக்கு குணம் மாறும்போது பணம் வரும். எதுவும் இதுக்கு புரியுது? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா குணம் மாறிடும், நட மாறிடும், பேச்சு மாறிடும், தோரணை மாறிடும், எல்லாம் மாறிடும். ஏன்னா பணம் வந்து அவங்க குணம் மாற ஆரம்பிச்சிருது. கிறிஸ்தவனுக்கு எப்போ குணம் மாறுதோ அப்போ தான் தேவன் பணத்தை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சகையனுடைய லைஃப்பில் எவ்வளோ சேர்த்தான் தெரியுங்களா? பணம் வர வர அவன் குணம் மாறிடுச்சு. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எல்லாரும் அவனை ஒரு மாதிரி ஏசுகிறாங்க, ஒரு மாதிரி இருக்குது. சமுதாயத்தில் பெரிய ஆள், ஆனால் சமுதாயத்தில் மதிக்கப்படாத ஒரு மனுஷனாக இருக்கிறான். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். இவர் யாருன்னு பார்த்தோன்னு முடிவு பண்ணுறான். அந்த இயேசுவை பார்க்குறான். இயேசு அவன் பார்க்கறது முன்னாடி இயேசு அவனை பார்த்துட்டு, சகைவை கீழே இறங்கி வா, நீங்கள் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படின்றாரு. ஸ்டே பண்ணும்போது அவன் சொல்கிறான் முதல் வார்த்தை, என்னுடைய பணம் வந்தபோது என் குணம் மாறிச்சு. இப்போ குணம் வந்தபடினால என்கிட்ட இருக்கிற பணம் எவ்வளவு போனாலும் இது தேவன் மறுபடியும் இடத்துல கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், குணம் மாறிடுச்சுன்னா பணம் தேடி வரும் சார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். உங்கள் குணத்தை மாற்றிக்கிட்டே இருங்க. உங்கள் குணம் மாற மாற பணம் உங்களை தேடி வரும். உங்கள் வீட்டு கதவை தட்டும். அன்எக்ஸ்பெக்டடான மணி உங்கள் லைஃப்பில் ஃப்ளோ ஆகும். நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுடைய கரத்தில் வந்து பணங்களை கொடுக்கும்படி தேவன் செய்வார். எப்போ உங்கள் குணம் மாறுதோ அப்போ பணம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்ககிட்ட இருந்து போன பணம், உங்களுக்கு தெரியாமலே உங்களிருந்து ஏமாற்றி எடுக்கப்பட்ட பணம், உங்ககிட்ட வராமல் இருக்கக்கூடிய பணம், இப்படி பணங்களில் நிறைய விதம் இருக்குது. அத்தனை காரியங்களையும் உங்களுடைய குணம் மாறும் பொழுது தேவன் அந்த காரியங்களை எல்லாம் உடைத்து 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 அதை எல்லாம் உங்களிடத்திலே கடந்து வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், பணம் வரும், கவலைப்படாதீங்க. வந்துடுமா 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 வந்துடும் வந்துடும் வந்துடும், கவலைப்படாதீங்க. இப்போ பிரசங்கத்தை கேளுங்க. யார்கிட்டலாம் நீங்கள் பணம் கொடுத்து போச்சோ அவங்க எல்லாம் அவங்கள தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க, வீட்டில் விசாரித்து வந்து கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். வெங்கல கதவுகளை, இரும்பு தாழ்பால்களை, சில பேர் கதவை பார்த்துட்டே போகிறாங்க. இந்த கதவை உடைப்பாரா, அந்த கதவை உடைப்பாரா? கதவுலாம் உடைக்க மாட்டார். வெங்கலம் போன்ற இருக்கிற மனிதர்களுடைய இருதயத்தை, கடினமான இருதயத்தை, கடினமான மனது, அதை தான் சொல்கிறார். அதெல்லாம் உடைப்பாரான். உடைச்சான்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட இருந்த தேவன் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு உங்களுக்கு சேர்க்கக்கூடியவராக. ஸோ குணத்தை மாற்றிக்கிட்டே இருங்க, மெச்சூர் ஆகிக்கிட்டே இருங்க, அழகாகிட்டே இருங்க. உங்கள் குணம் மாறிச்சுன்னா நீங்கள் அழகாயிடுவீங்க. ஹல்லேலூயா. உங்கள் குணம் மாற மாற நீங்கள் அழகாகிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா குணம் மாறுதுன்னா என்ன சார்? உங்களுக்கு கிடைக்காத ஒன்று மற்றவங்களுக்கு கிடைக்கும் பொழுது எரிச்சல் வருமா வராதா? சொல்லுங்களேன். கட்டாயம் எரிச்சல் வரும். நடா அது நமக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடச்சிருச்சே. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, சே அவனுக்கே கடவுள் கொடுத்தாருனாக்கா எனக்கு அதோட பெஸ்ட்டாக கொடுப்பாரியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, அவனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது தேவன் பார்ப்பார், சே என் பிள்ளை என்ன குணமாக இருக்குது பத்தியா. இந்த குணத்துக்காகவே பணத்தை தேவன் திருப்புவார். காட்டாற்று வெள்ளத்தை திருப்புகிறது போல உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் திருப்பக்கூடியவராக இருக்கிறார். குணம் மாறணும். மற்றவங்களை பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு ஒன்று கிடைக்குது, மற்றவங்களுக்கு ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, சே என்ன ஆண்டவர் நமக்கு இது செய்யாமல் இருக்கிறாரு. இல்லை அவங்களுக்கே அதை செய்வார்னாக்க எனக்கு தேவன் சிறப்பானதை செய்வார். ஹல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை விட அதிகமாக தான் உங்களுடைய கரத்தில் வந்து தேவன் கிடைக்கும்படி செய்வார். அதை விசுவாசிங்க, அதை அறிக்கை செய்யுங்க. மனிதர்களுடைய இருதயத்தை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். வியக்கத்தக்க விதத்தில் இயற்கையை இயக்கி விசித்திர வினோதமாய் மனிதர்களின் மனதை மாற்றி காரியங்களை எல்லாம் கச்சிதமாய் நம்முடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தேவனை நாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. லாபான் கிட்ட இருந்ததை எடுத்து தேவன் யாருக்கு கொடுத்தாரு? அவன் குணம் மாறிச்சு. இவனே ஏமாத்துக்காரன், லாபம்லாம் தூக்கி சாப்பிட்ருவான் யாக்கோபு. ஆனால் குணம் மாறிடுச்சு. குணம் மாறின உடனே
இப்போ கடவுள் பார்க்குறாரு, ஓ இவங்ககிட்ட குணம் மாறிடுச்சு, இப்போ குணம் மாறினா இவங்ககிட்ட பணம் வந்து ஆகணுமே அப்படின்ட்டு தேவன் அவங்ககிட்ட பணத்தை வரும்படியாய் செய்தார். உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறேன், நீங்கள் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள விட உங்களை தேவன் மேலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. இவன் என்கிட்ட இருந்து இதை எடுத்துட்டான், இவன் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான், இவனுக்கு இது நடந்துருச்சு, நீங்கள் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவனுக்கு மேலே உங்களை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். லாபானுடைய பசங்களும் எரிச்சலாகிற அளவுக்கு தேவன் ஆசீர்வதிச்சாராம். நம்ம கடவுள்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா, கெட்ட பயசாரும் அப்படின்ற மாதிரி மோசமான ஆள் இவர் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பார்? எவன் உங்களை பார்த்து நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க, உங்களால் முடியாது, உனக்கு நடக்குமான்னு பார்த்துடுறேன், நீ மேலே வந்துடுறியா, எனக்கு நான் எப்படி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கும் மேலே உயர்த்துவார். அதுதான் இந்த தேவனுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த மாலைவில் நான் சொல்கிறேன், தேவனுடைய மனுஷனை நின்று சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கையளவு மேகம் பெரும் மலையை எப்படி கொண்டு வந்ததோ அப்படியே உங்களுக்காக தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய கையளவு விசுவாசம், அந்த கையளவு விசுவாசம் பெரும் மலையை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் நிரப்ப போகிறார். குறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரப்போகிறீர்கள். நிறைவான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வரப்போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து குவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேலை எங்களோட பேசுங்க ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களை உருவாக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அறிக்கை செய்து வார்த்தைகளை கடந்து போகலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க உபாகமம் புஸ்தகத்தை. உபாகமம் 26. நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தை அவருக்கு கொடுங்க. புத்தி அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து அறிக்கை பண்ணிக்கிட்டே வருகிறோம். அநேகருடைய லைஃப்பில் புகழ்ச்சி கீர்த்தி மகிமையை தேவன் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாரு. சீக்கிரத்தில் அதனுடைய வெளிப்பாட்டை பார்க்க போகிறீர்கள். நிரம்பி வழியக்கூடிய காரியங்களை உங்களுடைய வம்சத்திலேயே உங்கள் சந்ததியிலேயே யாரும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ப முடியாதது தான் கடவுளுடைய வார்த்தை. அப்புறமா அவன் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டில் போய் செய்தி போட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். தேவனுடைய ரகசிய செயல் அவருடைய ரகசிய வார்த்தைக்குள் மறைந்து இருக்கிறது. கடவுளுடைய சீக்ரெட் ஒர்க்கு அவருடைய சீக்ரெட் வேர்டுக்குள்ள மறைஞ்சு வச்சிருக்கிறாராம். ஸோ மறைச்சு வச்சிருக்கிறதும் ரகசியனாக்க எப்படி வைக்கணும் அதை? ஆமாம். ஆனால் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? சில கணவர் மனைவி ஏதாச்சும் பணம் வச்சுருந்தா எடுத்துறாங்கன்ட்டு அவங்க ஜோபில் வைக்க மாட்டாங்க. மனைவி யூஸ் பண்ண ஹேண்ட்பேக்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க. மனைவி வீடே சுற்றுன்னு சுற்றுவாங்க. இந்த மனுஷன் எங்கே தான் பணத்தை வச்சுட்டு போனாலும் தெரியலையன்ட்டு. அவருக்கு தெரியும் அவங்க ஹேண்ட்பேக்கை மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க, மிச்சம் எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னு தெரியும். அதான் மறைச்சி வைக்கிறது. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாங்க, எங்கே தான் வச்சிங்க பணத்தை, காணவே இல்லையே. அப்படியா பா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து காட்டாங்க. அப்படியே கிருகிருன்னு வரும். அப்படியே சா இதை யோசிக்காமல் விட்டுட்டோமாப்பா. அப்போ என்ன பண்ணுறது? மறைச்சி வைக்கிறது. அப்போ கடவுளுடைய ரகசிய செயல் அவருடைய ரகசிய வார்த்தைக்குள் மறைந்து இருக்கிறது அப்படின்னாக்கா மறைச்சி வச்சிருக்கணும். ஆனால் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்களேன். ஓப்பனாக எழுதி 150 ரூபா பைபிளை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பைபிளை அவன் கையிலே கொடுத்துட்டு அவன்கிட்ட பார்க்குறாரு. என் ரகசிய செயல் என் ரகசிய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு அவன் கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்தோன்னு அவன் வாங்கி பார்க்குறான். பார்த்தா எதுவுமே நம்புற மாதிரியே இல்லை. ஹல்லேலூயா. எதை பார்த்தாலுமே நம்ப முடியாத மாதிரி இருக்குது.
இன்னைக்கு கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். பாடி 1000 மடங்கா நீ கோடா கோடியாய் பெருகுவாய். இதெல்லாம் நடக்கிற மாதிரியா சார் இருக்கு? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் ஒன்று சிறந்திருக்கும்படி செய்வா சார். இதெல்லாம் எப்படி சார் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடக்குமா சார்? பூமியில் உள்ள எல்லா சாதிகளிலும் நீ மேன்மையாக கடவுள் வைக்க முடியுமா? இதுதான் ரகசிய வார்த்தை. இந்த ரகசிய வார்த்தையை யாருக்கு புரியும் அப்படின்னாக்க, யாரு கடவுளை விசுவாசிக்க கற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் இந்த ரகசிய வார்த்தையை பயன்படுத்த தெரியும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமாம். இந்த எகிப்தில் இந்த பிரமிட்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட அந்த பிரமிட்ஸு, அந்த பிரமிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த எழுத்துக்கள் எல்லாமே அன்றைக்கு மனிதர்கள் பயன்படுத்தின எழுத்துக்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அன்றைக்கு மனிதர்கள் எழுதின எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் வந்து அந்த லாங்குவேஜ் மறைஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இன்னைக்கு ஜனங்கனால வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்க, அந்த ரகசியமான வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை படித்து அதில் ஃபிலாசபி வாங்கி டாக்டரேட் வாங்கி PhD முடித்தவங்க, அவங்க அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே போகும் பொழுது அந்த கல்லறைகள் இந்த பிரமிட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை படிக்கும் பொழுது அவர்கள் எழுதி வைத்திருக்கிற ரகசியமான காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாருனாலும் படிச்சிட முடியாது, தெரிஞ்சவங்களால தான் படிக்க முடியும். அதே மாதிரி இந்த பைபிள் எடுத்து ஒருத்தர் கையில் கொடுத்து இதை நம்ப முடியாது. நம்பிக்கைக்கு முதலாவது அவன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ற ஒரு தேவகுமாரனை நம்பி அவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுதுதான் அவனுக்குள்ள விசுவாசம் என்ற ரகசியம் வெளிப்படுகிறது. அந்த ரகசியம் என்ற விசுவாசம் வெளியில வரும் பொழுதுதான் இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, இந்த ரகசிய வார்த்தைகளை அவன் படிக்கும் பொழுது அவனுக்கு தெரிகிறது, ஓ இந்த ரகசிய வார்த்தைக்குள்ள தான் தேவனுடைய ரகசிய செயல் மறைந்திருக்கிறபடியினாலே இதை நான் என்னுடைய விசுவாசம் என்ற ரகசிய விசுவாசத்தோடு கூட இந்த ரகசிய வார்த்தையை நான் படிக்கும் பொழுது என் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் ஆலயத்துக்கு வருகிறீங்க. ஆலயத்துக்கு ஏன் வருகிறீங்க? உங்களுக்கு ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் காலை வேளையில் அண்ணனும் மாலை வேளையில் நானும் வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியமான காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அந்த ரகசியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் அதை பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா? ரகசிய வார்த்தையை நோக்கி பாருங்க. ரகசிய செயல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா? ரகசிய வார்த்தையை நோக்கி பாருங்கள். இதான் வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணணும்ல. நீ உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இது ரகசிய வார்த்தை. இந்த ரகசிய வார்த்தையை எவன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய லைஃப்பில் தான் தேவனுடைய ரகசிய செயல் வெளிப்படும். ரகசியமாய் தேவன் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். சங்கீதம் 103:5 ஒரு வாசிக்க கேட்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் வாழ்க்கையில் எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது அதை பார்க்க கூடாது. காக்காவை பார்க்க கூடாது, கழுகை பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நல்ல விஷயங்களை பார்க்கணும், கெட்ட விஷயங்களை பார்க்கக்கூடாது. நல்லவர்களோடு பழகணும், கெட்டவர்களோடு பழகக்கூடாது. குறை உள்ளவர்களை பார்க்கக்கூடாது, நிறை உள்ளவர்களை பார்க்கணும். ஏன்? குறை உள்ளவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை காட்டில் நீங்கள் பெஸ்ட்டு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாள் நீங்களும் ஒஸ்ட் ஆகிடுவீங்க. ஆனால் என்னைக்கு லைஃப்பில் பெஸ்ட்டான ஆட்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அன்றைக்கு நீங்கள் பெஸ்ட் ஆகிக்கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காக்காவை பார்க்கக்கூடாது, எதை பார்க்கணும்? கழுகை பார்க்கணும். ஏன்னாக்க வேதம் சொல்லுறது கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். நீங்கள் எத்தனை வயசில் இருந்தாலும் சரி, அந்த வயசில் நீங்கள் சொல்லுங்கள், கழுகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப தேவன் வாழ வயது போல் ஆக்குகிறார் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய ஞானம், அறிவு, புத்தி, ஆற்றல், பலன் எல்லாவற்றையும் தேவன் வர்த்திக்க செய்யக்கூடியவராக. யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் எப்படி கொடுத்தாரு சொல்லுங்களேன். ரெட்டிப்பாய் தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காலேப் யோசுவாவை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் கானான் தேசத்துக்குள்ளே போகும் பொழுதும் இருக்கிறது. அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பலன் 40 வருஷம் கழித்து ஒரு மனுஷன் இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னாக்க அவனுக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருந்தால் மாத்திரமே அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். 40 வயசுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ ஐயா, ஆடாத ஆட்டமா, ஓடாத ஓட்டமா, பாடாத பாட்டா, செவ்வறு ஏறி குதிக்கிறது, மாடு ஏறி குதிக்கிறது. இப்போ படிக்கட்டு இறங்கணுனாக்கா கால் அடி கிட்டு 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 நடுங்குதுயா. ஏன்?
40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இளமை வேறு, இப்போ இளமை மாறிடுச்சு, முதுமைக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய பையன் வாலிப பையனா இருப்பான், அவனை காட்டிலும் நீங்க இன்னும் வாலிபத்தோடு கூட இருப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது தேவன் கொடுக்கிறார். சோ கழுகு அதிக உயரத்துல பறக்கிறது கழுகுனுடைய தன்மையா. அப்ப கழுகு உயரத்துல பறப்பது கழுகின் தன்மை என்றால், ஒரு தேவ மனிதனுடைய தன்மை என்ன என்பதை குறித்து உங்களுக்கு வேதத்தில் காண்பித்து கொடுத்தேன். அவன் பெருகி, அவன் பலுகி, பெருகி, நிரப்பி, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதே மனிதனுடைய தன்மையாக இருக்கிறது. வசனத்தை வேகமா வாசிங்க, கடந்து போகலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறார்ன்றதை காண்பிச்சு கொடுத்தேன். கடவுள் எவ்வளவு ஆர்டர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கடவுள் தான் உண்டாக்கப்பட்ட மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி ஒரு பெற்றோர் வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளையை வந்து எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்தணும், அதுக்கு என்ன உணவு கொடுக்கணும், அது எந்த பள்ளியில் படிக்க வைக்கணும், கல்லூரியில் படிக்க வைக்கணும், அந்த எதிர்காலம் எல்லாவற்றையும் அவர்கள் பிராடா திங்க் பண்றது போல இந்த தேவன் மனிதனை உண்டாக்கின உடனேயே அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் தன் இருதயத்தில் இருக்கிறதை முழுவதுமாய் எழுதி கொடுத்து விட்டார். அவன் பலுகி இருக்கணும், பெருகி இருக்கணும், நிரப்பி இருக்கணும், கீழ்ப்படுத்தி இருக்கணும், ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோ பலுகின்ற வார்த்தையை நான் பேசி முடிச்சிட்டேன். பெருகின்ற வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். பெருக்கம் பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாறாத விதி, இம்மியூட்டபிள் லா அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். மாறாத விதி என்னன்னாக்க, ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனை வணங்கி அவன் ஆராதிக்கும் பொழுது அவன் கட்டாயமாக பெருகி ஆக வேண்டும். அவன் வாழ்க்கையில பெருக்கம் இருக்கும். போன வாரம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். வீட்டில் அருமையும் இனிமையுமான நிரம்பி இருக்கும். அப்பனாக்க அந்த நிறைவை தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைய பார்க்குறீங்களோ அந்த குறைய பார்க்கும் பொழுது நீங்க சொல்லணும், இந்த குறை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இதில் தேவன் நிறைவை உண்டாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறபடினாலே நான் இதில் நிறைவாய் இருப்பேன், இதில் நிரம்பி இருப்பேன். என் பையன் சொன்னேன், ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவர்ன்ற வார்த்தையை போட்டிருந்தாலே போதும். ஆனா என்ன போடுறாருங்க, சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அப்படின்னாக்க நீங்க கடவுள்கிட்ட போய் ஒன்று கேட்டீங்க அப்படின்னாக்க, 10 ரூபாய் கேட்டீங்க அப்படின்னாக்க 8 ரூபாய் வச்சுக்கோ, 2 ரூபாய் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணு, யார்ட்டையாச்சும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. அந்த மனநிலையை ஃபர்ஸ்ட் மாத்திடுங்க. நீங்கள் தேவனிடத்தில் போய் உங்கள் தேவைகளை சொல்லும் முன்னே உங்களுடைய தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். பேதுரு நைட்டு ஃபுல்லா மீன் பிடிக்கல, ரொம்ப விரக்தியில் உட்கார்ந்து இருக்கிறான்ட்டு யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அவங்ககிட்ட போயிட்டு என்னப்பா ஒரு மாதிரி டல்லாக இருக்குதா, என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்ட்டு பேசியிருந்தான்னு வச்சுங்களேன், வேறு வேலை இருந்தால் பாருங்க சார், போங்க சார் போங்க சார் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருப்பான். கடவுள் பேசுகிறவர் இல்லை, கடவுள் செய்கிறவர். ஹல்லேலூயா. கடவுள் என்ன பண்ணுவாருங்க, செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ மல்டிப்ளை, பெருக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மாறாத விதி. நீங்கள் பெருகித்தான் ஆவீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் பெருகித்தான் ஆவேன், நான் பெருகிக்கிட்டே தான் இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு தான் இருப்பேன். ஆமென். அப்ப நம்ம பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. ஒரு வசனத்தை வாசிங்க, அதிலிருந்து இன்னைக்கு அடியே காண்பிக்க போகிறேன். உபாகமம் 28 எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் ஜீசஸ். போன வாரம் எந்த வசனம் பார்த்தோம்? 5ஆம் வசனம். உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கடவுள் பாருங்க எங்க இருந்து அந்த பிளெஸிங்கை ஸ்டார்ட் பண்றான்னு காமிச்சு கொடுத்தேன். இன்னைக்கு 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த வசனம் எப்படி வரணும் அப்படின்னாக்க, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், திரும்பி வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு தான் எழுதி இருக்கணும் அப்படின்ட்டு நானும் நினச்சேன். ஆனால் அப்படி எழுதலை. அதனால் வசனத்தை மாற்றவும் முடியாது. ஸோ வசனம் இப்படி இருக்கிறபடினால இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நம்ம உட்காந்து படிக்கும் பொழுது தான், தேவனிடத்தில் ஜெபித்து கேட்கும் பொழுது தான் தேவன் அதை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். வேதத்தை படிச்சுட்டே இருக்கும் பொழுது, வேதம் தேவனுடைய படைப்பு, அதை தியானிக்கும் மனிதன் தேவனின் பிரதிபலிப்பு. படைப்பு அப்படின்னாக்கா கிரியேஷன். இந்த வேதம் வந்து தேவன் கொடுத்தது, ஆமாவா இல்லைங்களா?
பைபிள் எழுதி கொடுத்துருக்கிறார். பல தீர்க்கதரிசிகளை கொண்டு, தேவ மனிதர்களை கொண்டு இந்த வேதத்தை எழுதி நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். வேதம் தேவனுடைய படைப்பு. அதை தியானிக்கிற மனிதன் தேவனின் பிரதிபலிப்பு. இதை எவன் ஒருத்தன் படிக்கிறானோ, எவன் ஒருத்தன் தியானிக்கிறானோ, அவனுக்குள்ளிருந்து தேவன் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். ஒரு ரோஸ் மில்க்கு உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த ரோஸ் மில்க்கை நீங்கள் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் நாக்கில் ரோஸ் கலர் வந்துடுமா? அந்த ரோஸ் மில்க் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் சிப் பண்ணுறீங்க. சிப் பண்ணால் பா இந்த வெயிலுக்கு எவ்வளோ இதமாக இருக்குது, இந்த மாதிரி யாராச்சும் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த ரோஸ் மில்க்கை ஃபுல்லாக குடிக்கிறீங்க. குடிச்சு முடிச்சிட உடனே டப்பாவை போட்டுட்டு நாக்கை கண்ணாடியில் பார்த்தா நாக்கு என்னவாயிடுது? அதில் இருக்கிற எசன்ஸ், அந்த ஃப்ளேவர் என்னாச்சுனாக்கா உங்கள் நாக்கில் இருக்கிற டேஸ்ட் பட்ஸில் போய் ஒட்டிக்கிட்டு அந்த நாக்கில் அந்த நிறம் மாறக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தான் வேதன்றது ரோஸ் மில்க்கு. அதை தேவன் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த ரோஸ் மில்க்கை நீங்கள் என்ன கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாக்கு மாறாது, டேஸ்ட் தெரியாது. அந்த ரோஸ் மில்க் எடுத்து குடிக்கிறீங்களா, குடிக்கும் பொழுது நாக்கில் நிறம் மாறுகிறது போல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிரதிபலிப்பாய் மாறுகிறீர்கள். அவர் என்ன நோக்கத்திற்காக எழுதி கொடுத்தாரோ அதை ஒரு மனிதன் படித்து தியானிக்கும் பொழுது அது தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுது? அவன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ரோஸ் மில்க்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ ரோஸ் மில்க் வாங்கி குடிக்கும் பொழுது குடிச்சிட்டு நாக்க பாருங்கள், சிவப்பாக இருந்துச்சா, ஓகே. இந்த மாதிரி தான் பைபிளை தேவன் கொடுத்துருக்கிறார். இந்த பைபிளை தியானிக்கும் பொழுது தான் நீங்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய மாற்றத்தை தேவன் அதிகமாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதான் பவுல் எழுதுகிறாரு, நான் அன்னதானம் பண்ணாலும் என் சரீரத்தை சுட்டடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் எனக்குள்ளே இருந்து என்ன வருதுன்றது முக்கியம் இல்லை, எனக்குள்ளே என்ன நடக்குதுன்றது தான் முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் எவ்வளோ கடவுளுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்க, உங்களுடைய வெளிப்படையான செயல்கள், கிரியைகள், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு உள்ள என்ன மாற்றம் நடக்குது, நீங்கள் எப்படி மாறுகிறீங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறிக்கொண்டு இருக்கிறீங்களா, அதுதான் தேவனை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய குணம் மாறும் பொழுது, பணம் வரும் பொழுது உலகத்தனுடைய குணம் மாறும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு குணம் மாறும்பொழுது தான் பணம் வரும். அப்போ குணம் ஃபர்ஸ்ட் மாறணும். குணம் எப்படிப்பட்ட குணமாக மாறணும்? தேவனை குறித்த நல்ல குணங்கள் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், அம்மா அப்பாவுக்கு என்ன நல்லது கெட்டது தெரியுமோ அதை தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் சொல்லி வளர்ப்பாங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிறான்னு வச்சுங்களேன், பையனை சிகரெட் பிடிக்கிறான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன், பேசுங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிறார் சார், பையனை சிகரெட் பிடிக்காதுன்ட்டு சொல்லலாம். ஆனால் சொல்லும் பொழுது அப்பாவுக்குள்ளே ஒரு இது இருக்கும், என்னடா நம்மளே சிகரெட் பிடிக்கிறோம், நம்ம போய் நம்ம பையனை சிகரெட் பிடிக்காதுன்ட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, சிகரெட் பிடிக்காதடா உடம்பு கெடுதல்டான்றான். ஆனால் அப்பா ஒரு நாள் சிகரெட் பிடிக்கிறத பையன் பார்த்துட்டான். இப்போ பையனும் சிகரெட் பிடிக்கிறான். பையன் சிகரெட் பிடிக்கிறத அப்பா பார்த்துட்டார். என்ன நடக்கும் தெரியுங்களா? அப்பா சிகரெட் பிடிக்கும் போது பையன் பார்க்காத மாதிரி போவான், பையன் சிகரெட் பிடிக்கும் போது அப்பா பார்க்காத மாதிரி போவார். இதுதான் நடக்கும், வேற வழி கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே தப்பு பண்றோம்ல. அதே போல உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியுமோ அதை தான் சொல்லி உங்க பிள்ளைகளை வளர்ப்பீங்க. ஆனால் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் இவர் சகல ஞானி, சர்வ வியாபி, சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவர், குற்றம் இல்லாதவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் குற்றமற்றவர்களாய் வளர்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கடவுள் உங்களை நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்ல குணங்களை உங்களுக்குள்ள இருந்து கொண்டு வாருங்க. அப்பதான் உங்க அப்பாவை நீங்க இம்ப்ரெஸ் பண்ண முடியும். நல்ல குணங்கள் தான் தேவனை இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல குணங்கள் எவனுக்குள் இருக்கிறதோ அவனை தேடி தேவன் வரக்கூடியவராக இருக்கிறார். பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய குணம் மாற மாறதான் நீங்கள் கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடியவராக இருக்கீங்க. அதனால இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள். ஏன்? பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஏன் அப்படிப்பட்டவர்களுடையது? அந்த சிறு பிள்ளைகளுடைய கேரக்டரை கவனிச்சு பாருங்களேன். அப்பா சட்டுன்னு அடிச்சிட்டாரு, ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அப்பா உட்காந்துருப்பாரு, சரி அந்த மாதிரி குழந்தை அடிச்சிட்ட மாட்டான்னு சொல்லிட்டு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை அப்படியே அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க அப்பா மடியில் தலை வச்சு அப்படியே படுக்கும். அப்படியே கண்ணில் தண்ணியாக ஊற்றும் அப்பாவுக்கு. ஐயோ என் குழந்தை நான் அடிச்சிட்டேனடா. ஒரு முறை ஒருத்தர் விலையோ இந்த கார் ஒன்று வாங்கியிருந்தார். அவன் பையன் என்ன பண்ணா, வீட்டில் இந்த கம்பி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காரில் ஏதோ கிறுக்கிட்டான். ரொம்ப காஸ்ட்லியான கார், கிறுக்கிட்டான். அவங்க அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க, கோவம் வந்து தரத்தான போட்டு இழுத்து கையில் அடி அடிச்சா பாருங்க, அந்த பையனுடைய விரல் எல்லாம் அப்படியே உடஞ்சி நசுங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையன் கத்துறான், டடி டடி இல்லை டடி இல்லை டடி கத்துறான். என்ன அவனுக்கு
எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் காலேஜில் போகாதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னு திரும்பி பார்த்தா ஐ லவ் மை டேடின்னு வச்சுருக்கான். உடஞ்சிட்டாரு சார், உடஞ்சிட்டாரு. சே என்னடா இது, ஏதோ கிரிக்கிருக்கான்னு நினச்சேனாக்க, நான் எங்கள் அப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன், எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கிறேன். அப்படியே அழுகிறாரு. அந்த குழந்தை கையெல்லாம் அப்படியே விரல்லாம் அப்படியே ஆடுது, அடித்து அடியில். அந்த உங்கள் அப்பாவுக்கு இருதயம் ஆடுது. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை மேலே தப்பான ஒரு கவனத்தை செலுத்திட்டேனே, இந்த பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்குது. அந்த நல்ல குணங்களை அந்த பெற்றோர் பார்த்து எப்படி அசைக்கப்படுகிறாங்களோ அப்படியே தேவனும் உங்களுடைய நல்ல குணங்களை கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு எனக்குன்னு எடுத்துக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் கொடுத்துடுங்க. லாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் பெஸ்ட்டு போயிடுச்சு போர்ஷன்ஸு, கொஞ்சம் தான் அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். ரகசியம் கற்றுக் கொடுக்குறேன் லைஃப்பில். எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா வயிறு நிறையும், மனசு குறையா இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சமாக சாப்பிடுங்க. அந்த கொஞ்சத்தில் நீங்கள் நிறைவாய் சாப்பிடக்கூடிய நிறைவை உங்கள் வயிற்றுக்கும் மனதிற்கும் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வீட்டில் அம்மாலாம் ஏன் குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, சமையல் பண்ண உடனே வீட்டுக்காருக்கு சாப்பிடுப்பா நல்லி எலும்பா சாப்பிடுப்பா, கொழுப்பு சாப்பிட்டு ஈரல் சாப்பிடுன்னு சொல்லி தள்ளிகிட்டே இருப்பாங்க. பையனுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வீட்டுக்காருக்கு வச்சு எல்லாம் வச்சு முடிச்சிடுவாங்க. கடைசியில் போனாக்கா சட்டியை போட்டு சுரண்டிட்டு இருப்பாங்க. சட்டியை போட்டு சுரண்டி அதில் இருக்கிற கொஞ்சம் எடுத்து போட்டு, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடாம இருப்பேனா? நான் சமைக்கும் போதே டேஸ்ட் பார்த்துட்டு தானே சாப்பிட்றேன், நான் அப்பயே சாப்பிட்டேன். ஒரு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுவாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்ற அந்த கடைசி கொஞ்சம் சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் சாப்பாடை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க அந்த கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா கூட அவங்க மனசும் நிறைஞ்சிருக்கும், அவங்க வயிறும் நிறைஞ்சிருக்கும். கடவுள் எதை கவனிக்கிறாரு? நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு வரீங்கன்றதை கவனிக்க மாட்டார். நீங்கள் சில விஷயத்தில் லாஸ்ட்டாக வந்தாலும் அவர் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். சாமுவேல் ஈசாவுடைய வீட்டில் பிள்ளைங்களை ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு வர்றாரு. எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, யார் இல்லை? ஆமாம், அவன் லாஸ்ட்டு, அவன் கடைசி பிள்ளை, கடைக்குட்டி. அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, வெளியில் போயிட்டான். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்திருந்தா கூட தேவன் எதன் மேலே கரெக்டாக இருந்தார்? லாஸ்ட்டு மேலே கரெக்டாக இருந்தார். ஹலோ இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு போகிறேன், முன்னாடி போகிறேன், முந்திரி கொட்டை மாதிரி போகிறேன், அதை போய் செய்கிறேன், அதை போய் செய்கிறேன். அமைதியாக இருங்க, விட்டு கொடுங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மற்றவங்க முன்பாக வரும்பொழுது வாங்கன்னு சொல்லுங்கள், மற்றவங்க செய்யும்பொழுது செய்யுங்கன்னு சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு கொடுங்க, மற்றவங்களுக்கு ஹானர் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் தங்கச்சிக்கு, உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுக்குறீங்களோ அந்த குணத்தை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குணத்தை பார்த்து தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நல்ல குணங்கள் உங்களுக்குள்ள வருவதை தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், உபாகமம் 28:6 வாசிக்கிறோம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னாக்க, மேலே இருக்கிற 3 வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். ஆனால் அந்த மேலே இருக்கிற 3 வசனம் புரிஞ்சாதான் 4வது வசனம் புரியும். மேலே இருக்கிற 3 வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்களேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், 3ஆம் வசனம். நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் மாடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கூடையும் மாப்பிசேகர் உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கடவுள் எதிரெல்லாம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டே வர்றாரு. ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வீடு, அவனுடைய குடோனு, அவனுடைய ஸ்டோர் ஹவுஸு, அவன் வீட்டில் இருக்கிற கிச்சன் பொருட்கள் எல்லாவற்றிலையும் தேவன் ஆசீர்வாதத்தை ஃபுல்லாக கொடுத்துறாரு, கொடுக்க விரும்புகிறாரு. ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் தேவன் ஆசைப்படுகிறாரு. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீ வருகையிலும், எங்கே வரும்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொல்றாரு? தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், கடவுளுடைய ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு மனசில் ஒரு எண்ணத்தோடு கடந்து வாங்க. நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறேன், தேவனை பாடி துதித்து ஆராதித்து வார்த்தை கேட்க போகிறேன், நான் தேவனை பார்க்க போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புங்க. ஆண்டவரே, உங்களை சந்திக்க நான் கடந்து வருகிறேன், உம்முடைய வேத வார்த்தையின்படி நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறபடினாலே நான் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி கடந்து வாருங்க. வந்துட்டு நீ போகையிலும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்ப கடவுள் எப்படி எதிர்பார்த்திருக்கிறார் பாருங்களேன். தன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து வர வேண்டும். கடந்து வந்து வெறும் கையோட வராம கடவுளுக்கு காணிக்கையை கொடுத்துட்டு அவர்கள் போகும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க வீட்டில இருந்து கிளம்பும் பொழுது ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. நீங்க ஆலயத்திலிருந்து வெளியில கிளம்பும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. வசந்த வேமா வாசிக்க கடந்து போகலாம். நன்றி ஆண்டவர், நன்றி நன்றி நன்றி. உபாகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13 அடிய வாசிங்க. நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகை நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியைகளிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாளளவும் பண்டிகை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக. வருஷத்தில் மூன்று தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோட வராமல் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ வாசிச்சிங்களே, இந்த வசனங்கள் எல்லாம் எதை காட்டுதுனாக்க, கடவுள் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. ஃபர்ஸ்ட் அதை நீங்க விரும்பணும். அதாவது கடவுள் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. வசனத்தை வாசிங்களேன். சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். அப்ப கடவுளை கனம் பண்றதுல முதல் படி என்ன அப்படின்னாக்க, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையை நம்புவதுதான் முதலாவது நீங்கள் தேவனை கனப்படுத்துவதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கடவுளை கனம் பண்றது அப்படின்னாக்க, ஆலயத்துல வந்து அப்படியே படுத்து கும்பிட்டு முழங்கால்லே நின்று முழங்கால்லையே பாடி முழங்கால்லையே ஆராதிச்சு முழங்கால்லையே செய்தி கேட்டு என்ன செஞ்சு இவ்வளோ பக்தியில் இருக்கிறாங்கன்னு கேட்டாக்க, அந்த பக்தி எல்லாம் வந்து வெளிப்புறமாக நீங்கள் தேவனுக்கு காட்டக்கூடிய பக்தி. உள்ளான பக்தி என்ன தெரியுங்களா? கடவுளை எப்படி கனம் பண்ணுறீங்கன்னு தெரியுங்களா? முதல் கனம் என்னன்னாக்க, தேவன் சொன்ன வார்த்தைகளை முழு இருதயத்தோடு அப்படியே நம்புறீங்க பார்த்தீங்களா? அதுதான் முதலாவது நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் கனம் என்னன்னாக்க, கடவுளுடைய வார்த்தையை அப்படியே நம்பணும். உபாகமம் 28ல் 3, 4, 5 வசனங்களில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நம்பி, நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் கூட என் மாப்பிசைகளை தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படி தேவன் எல்லாவற்றிலும் என்னை ஆசீர்வதித்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே அவர் எதை விரும்புகிறாரோ அதை நானும் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா. இது முதல் கணம். இரண்டாவது ஒரு கணம் இருக்குது. எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 3:9. நன்றி. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பாருங்க, இன்னைக்கு எல்லாருமே என்னன்னாக்க, உன்னுடைய பொருளால கர்த்தரை கனம் பண்ணு, உன்னுடைய பணத்தினால கர்த்தரை கனம் பண்ணு, உன்னுடைய நகையினால கர்த்தரை கனம் பண்ணு, உங்ககிட்ட இருக்கிறத கொடு,
கடவுளுக்காக கொடு, கடவுளுக்காக செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனங்க ஒரு மாதிரி நடுங்குறாங்க. நான் யாவது போனால் பிடுங்கிட்டு விட்டுருவாங்க போலையே, சபைக்கு வெளியிலேருந்து கூட செய்தி கட்டலாம்ல, உள்ளே போனாக்க காணிக்க தசமம் போகணும் போட்டு பிடுங்கி எடுக்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பதட்டத்திலே ஜனங்க இருக்கிறாங்க. பாக்கெட் நல்லா பிடிச்சிக்கிறாங்க. இஞ்சி போட்டுறக்கூடாது. வேதத்தில் இந்த அமெரிக்க தேசத்தில் டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறாரு, ஜனாதிபதி. அவர் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அநாத பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க காணிக்கை எடுக்கிறாங்க. அநாத பிள்ளைங்களுக்கெல்லாம் காணிக்கை எடுக்கும் பொழுது ஜோப்லேருந்து பணத்தை எடுத்துட்டு கையில் வச்சு, கோடீஸ்வரன் அவர் பணத்தை வச்சு அது யார் பார்க்குறான்னு பார்த்துட்டு என்றார். அப்படியே எண்ணிட்டு 2 நோட்டு எடுத்துட்டு மிச்ச நோட்டெலாம் மடித்து அப்படியே உள்ளே வைக்கிறார். அவர் அப்படியே கூட போட முடியும். ஆனால் என்ன பண்ணுறாரு, எடுத்து எண்ணி உள்ளே வச்சுட்டு 2 மட்டும் எடுத்து என்ன பண்ணுறாரு. அப்போ அது எதை காட்டுது? அவர்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் கூட கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்குறாருங்க? கொஞ்சத்தை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னாக்கா மனுஷனுடைய இயல்பே அப்படிதான். வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படுவான், கொடுக்கறதுக்கு மனசு வராது. அதான் சொன்னேன், குணம் மாறும்போது தான் பணம் உங்ககிட்ட தேடி வரும். அப்போ குணம் எப்படி மாறணும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்தாரோ அதுலேருந்து நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா? பர்ஸ் எடுக்கிறேன், எடுத்து அண்ணங்கிட்ட ஒரு 5 100 நோட்டை கொடுக்குறேன். அது மகிழ்ச்சி ஆயிடுச்சு. போட்டு பைசாவே வராது, பைசா வந்துருக்குது அப்படின்ட்டு வாங்கி சிரிச்சுட்டே உட்காராரு. ஆனால் ஒரு 200 ரூபா அந்த காணிக்கை பெட்டியில் போட்டுருங்க. சரிப்பா, டக்குனு 200 காணிக்கை போட்டுரு. திருப்பி சொல்கிறேன், ஆனால் அந்த 300 ரூபாய் காணிக்கை பெட்டியில் போட்டுருங்க. இப்போ அது நீயே போட்டுக்கலாமா, என்கிட்ட ஏன்பா கொடுத்த? அந்த காசையும் உள்ளே போடுறாரு. இப்போது நான் 500 ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட காசு, நான் 500 ரூபா கொடுக்கும்பொழுது அவர் மனநிலை மாறிடுச்சு. திருப்பி அந்த 500 ரூபாய் நீங்கள் கடவுளுக்கு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது? மனசு யோசிக்குது. இதுதான் என்னன்னாக்கா குணம். இந்த குணம் எப்போ மாறுதோ அப்போ தான் பணம் உங்கள் லைஃப்பில் வரும். நீங்கள் கடவுளை நம்பும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் எப்படி கடவுளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்படி கொடுக்கும் பொழுது தான் அந்த சைக்கிளை சுத்த விடுறீங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சைக்கிளில் எத்தனை பெடல் இருக்கும்? 2 பெடல் இருக்கும் சைக்கிளில், ரைட்டு லெஃப்ட்டு. 2 பெடலையும் மிதிக்கும் பொழுது தான் சைக்கிள் என்ன பண்ணுங்க, முன்னாடி போகுது. அப்போ முதல் ரைட்டு பெடல் என்னன்னாக்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாரு. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை வைத்து செகண்ட் பெடல் லெஃப்ட் பெடலை மிதிக்கணும். அப்படின்னாக்கா நீங்கள் தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா உங்கள் குணத்தை காட்டுகிறீர்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தபடியினாலே என்னுடைய ஆசீர்வாதத்திலிருந்து மன நிறைவோடு கூட உமக்கென்று நான் இதை கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அந்த கொடுக்கிற குணத்தை தேவன் பார்த்து அவனுக்குத்தான் தேவன் நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ கடவுளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெருகணும் அப்படின்னாக்க 24 மணி நேரம் நான் வேலை பார்க்குறேன் சார். சரி பாருங்க, அவன் 2 மணி நேரம் கடன் வாங்கிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன்லாம் ஆசீர்வாதம் உயர்த்தப்பட முடியல, உயர முடியல. ஏன் சார்? வாழ்க்கையில் ஆசீர்வாதம்ன்றது உலகத்து சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. ஆசீர்வாதம் என்ற வார்த்தை தேவனிடத்திலிருந்து கடந்து வந்தது. ஹல்லேலூயா. அவர் தான் ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வதிச்சவருக்கு தான் தெரியும் அந்த ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யணும். அந்த ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யணும்னாக்க, முதலாவது வார்த்தையை நம்பணும். 2வது வார்த்தையை நம்பின உடனே உங்ககிட்ட பணங்களை அப்படியே தேவன் ஃப்ளோ பண்ண வைப்பாரு. ஃப்ளோ பண்ண வைக்கும் பொழுது நீங்கள் கேட்டு போடக்கூடாது. ஃப்ளோ பண்ணும் பொழுது தான் நீங்கள் தேவனுக்கென்று விதைக்கக்கூடியவர்களாக இருக்கணும், கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கொடுக்கும் பொழுதுதான் உங்களை மறுபடியும் தேவன் நிரப்பக்கூடியவராக. வாங்கி எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போயே தேவன் என்ன பண்ணிடுவார், உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரவே மாட்டார். நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். கொடுக்கறத பற்றி ஒரு காரியம் நினைவா எடுத்து வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 41 வாசிங்க. நன்றி ஆண்டவரே. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டு இருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல இயேசு இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக எங்கே உட்கார்ந்து இருந்தாரு?
காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்துருந்தாராம். ஆக்சுவலி யூத முறைமையின்படி அந்த காணிக்கை பெட்டிக்கிட்ட யாருமே என்ன பண்ணக்கூடாது. இன்றைக்கி நம்ம ஊரோட கோயிலை உண்டியலை சுற்றி என்ன பண்ணி வச்சுருக்காங்க, கம்பி போட்டு வச்சுருக்குறாங்க. ஏன் உண்டியல்கிட்ட போகக்கூடாது? நீ சாமிக்கிட்ட கூட போய்க்கோ, ஆனால் உண்டியல்கிட்ட ஆமாம் சாமிக்கிட்ட போனாக்கா சாமி ஒன்று ஆசீர்வதிச்சா பரவாயில்ல, ஆனால் சாமிக்கு போட்ட பணத்தை நவுட்டிட்டு போயிட்டா அது பெரிய தெய்வ குத்தமாயிரும். அதான் இயேசு சிலுவையில் அறையும் பொழுது யூதாசு இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்துட்டான். காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறான், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், தயவுசெய்து அதை விட்டுருங்க அப்படின்னாங்க. அது ஓன் பாடு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா. அவன் பணத்தை தூக்கி எஞ்சிட்டு போய் தூக்க போட்டு செத்தே போயிட்டான். இந்த பணத்தை எடுத்து, இது இரத்த கிரயமான பணம், இந்த பணத்தை வந்து காணிக்கப்பட்டியில் போடக்கூடாது. அப்படியே எங்கள் அப்பா பூரா பிராடுத்தனம், பொய் கேஸை இயேசு மேலே போட்டு இயேசு சிலுவையில் அறியறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த காசுனால தான் குறையா போச்சான். இந்த காசை வச்சு காணிக்கப்பட்டியில் போடக்கூடாது, காணிக்கப்பட்டியில் போட்டால் தீட்டாயிடும். அந்த காசை எடுத்து ஒரு நிலத்தை வாங்கி அந்நியரை அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த இடத்த என்ன பண்ணாங்களா, வாங்கினாங்களா. அப்போ காணிக்கப்பட்டியில் அந்த காசை போட்டால் தீட்டா, குற்றமில்லாத ஒரு நபரை குற்றப்படுத்தி அவரை கொலை செய்கிறது தப்பு கிடையாதா? பாருங்கள் மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்கள். அதான் போன வாரத்தில் அப்படியே தியானிச்சுட்டே இருந்தேன் பைபிளில். மனிதர்களிடத்தில் மனிதாபிமானம் கிடையாது, தேவனிடத்தில் பட்சபாதம் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மனுஷர்களிடத்தில் என்ன கிடையாது? மனிதாபிமானம் மனிதர்கள்ட்ட கிடையாது. தேவனிடத்தில் என்ன கிடையாது? பட்சபாதம் கிடையாது. அப்படின்னாக்கா கடவுள் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், இவன் ஹைட்டாக இருக்கவன் குள்ளமாக இருக்கான், அதெல்லாம் கடவுள் பார்க்க மாட்டார். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். எல்லா இருதயமே ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒரே வெயிட்டு தானே கொடுத்துருக்கிறாரு, ஒரே கலர் தானே கொடுத்துருக்கிறாரு, ஒரே ஒர்க்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா இருதயமும். உங்கள் மனதை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுறதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். நேச்சுரலி காணிக்கை பெட்டிக்கிட்ட யாரும் வந்து அவ்வளோ க்ளோஸாக போகக்கூடாது. இன்றைக்கி தான் சட்டம் இருக்குன்னு நினைக்காதீங்க, அன்றைக்கி அந்த சட்டம் இருந்துச்சு. ஆனாலும் இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணியிருந்தார்? காணிக்கை போடுகிறதை காணிக்கை போடுறதை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அது வசனம் போட்டிருக்கு பாருங்க. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏன் போட்டாங்க? முட்டாளுங்களா அவங்க? ஏன் போட்டாங்க? அவங்களுக்கு உபாகமம் 28 தெரியும், அவங்களுக்கு உபாகமம் 16 அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் படித்தவங்க. அவங்க கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க எவ்வளவாய் கொடுக்குறாங்களோ அது மறுபடியும் தேவன் அவர்களுக்கு கொடுப்பார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் இந்த சப்ஜெக்ட் பேசும்பொழுது அந்த ஏழை விதவையை குறிச்சே தான் பேசுவாங்க. அந்த ஐஸ்வர்யவான்கள் அதிகம் போட்டதை பேசவே மாட்டாங்க. அவங்க அதிகம் போட்டாங்க, ஆனால் அந்த ஏழை விதவை ஐஸ்வர்யவான் போட்டதையும் பேசணும். ஏன் ஐஸ்வர்யான் போட்டான்? ஐஸ்வர்யன்லேருந்து பணம் வருமா முதல்ல? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதான் சொன்னேன், மனிதனுக்கு மனிதாபிமானம் கிடையாது. கையை அறுத்துக்கிட்டு போய் பணக்காரன்ட்டு, ஐயா இந்த மாதிரி கை கட்டாயிச்சியா, ஒரு பேண்டேஜ், ஐயா கை கட்டாயிச்சியா, உங்களை பார்க்கவே மாட்டான், கையவும் பார்க்க மாட்டான். ஏன்னா அவங்ககிட்ட அந்த பணம் போகுதுன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனால் வேதம் சொல்லுது ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். அவங்களுக்கு தெய்வ பயம் ஒன்று இருக்குது, வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு தெரியுது. அதனால கடவுள் அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு இருந்தார். அதிகமாக போட்டாங்க. போடும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னாக்க, நான் வீட்டுக்கு போகும்பொழுது என்னை கர்த்தர் இதை காட்டிலும் அதிகமாக என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ காணிக்கை போடும்பொழுது ஐயோ பணம் போகுதுன்னு போடக்கூடாது. காணிக்கை போடும்போது ஹாப்பியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, மன நிறைவோடு கூட கொடுத்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு கொடுக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி என்னவென்றால், நான் போகும் பொழுது இதை காட்டிலும் அதிகமாக நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த மாதிரி சொல்லி போடுங்க, அந்த மாதிரி விசுவாசிச்சு போடுங்க. அப்போதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் 10 ரூபா போட்டாலும் பரவாயில்ல, அந்த 10 ரூபாயை மன ரம்மியமா, திருப்தியா, மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன் சந்தோஷத்தோடு கூட, கர்த்தாவே நான் உமக்கென்று கொடுக்கிறேன், இதை பல மடங்காய் நீ எனக்கு திருப்பி கொடுக்க போகிறதற்காய் நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்க. அப்போதான் நீங்கள் பெருகக்கூடியவர்களாக. எத்தனை பேர்த்துக்கு பெருகணும்? பெருகணும் அப்படின்னாக்கா இப்படிப்பட்ட குணங்கள்லாம் வரணும். அதான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். குணம் மாறிச்சுனாக்கா பணம் உங்களை தேடி வரும். அப்ப அந்த ஏழை விதவை என்ன பண்ணா போட்டு பாருங்க. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை சீசரை அழைத்து, யாரை கூப்பிடுறாரு பாருங்க, சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. இயேசுக்கு எப்படி தெரியும்? போட்டவங்க எல்லாரத்தோடு இந்த பொண்ணு அதிகமாக போட்டான்னு இயேசுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகும்போது ஸ்கேனர் கவனிச்சிருக்கீங்களா?
ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் ஏன் சார் போக போகிறோம்னு சில பேர். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் ஸ்கேனர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போகும்போது ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அந்த டப்பாக்குள்ளே போகணும். இந்த டப்பாக்குள்ளே போகும்போது கீக்கின்னு சவுண்ட் வரும், போங்கன்றாங்க. நீங்கள் அந்த உள்ளே நடந்து போகும் பொழுது ஒரு ரேஸ் ஒளி என்ன ஆகுனாக்கா உங்கள் மேலே படும். பட்ட உடனே முடியிலேருந்து கால் வரைக்கும் உங்கள் கிட்ட ஏதாச்சும் ஆபத்தான பொருள், கத்தி, பிளேடு எதெல்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணும். ஃபுல்லாக செக் பண்ணிட்டு என்ன பண்ணுனாக்கா ஸ்கேன் பண்ணி ஒரு பீப் சவுண்டு கொடுக்கும். கீக்கின்னு கத்துச்சுனாக்கா அப்படியே சுற்றிடுவானுங்க வந்து. அவ்வளோதான், சிக்குனீங்க நீங்கள். நான் அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன், ஏர்போர்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன் பேக்கில். என் ஃப்ரெண்டு கேட்டுட்டு அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சுத்தம் எடுத்து அப்படியே குப்பட பாலை போட்டுட்டு உங்களை போங்கன்றோம். அயன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்கிறேன். அயன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். சில பொருட்களை எடுத்துகிட்டு போகும்போது ஸ்கேனர் காமிச்சு கொடுத்துருமா, அந்த ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணுமா. அதே போல் இயேசு காணிக்கைப்பட்டுக்கிட்ட உட்காந்து காணிக்கப்பட்டவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் காணிக்கை சுமந்து கொண்டு வந்து அதில் கொட்டும் பொழுது அவனை ஸ்கேன் பண்ணுறாரு. அவன் யார், அவன் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கான், அவன்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ அவன் கடவுளுக்காக போடுறான் அப்படின்றது எல்லாவற்றையும் இயேசு கவனித்து கொண்டிருந்தார், ஸ்கேன் பண்ணி கொண்டிருந்தார். எல்லாரும் அதிகமாக போட்டாங்க, அமைதியாக இருந்தார். ஆனால் இந்த பொண்ணு வந்து தன் ஜீவனத்துக்கு உண்டான 2 துட்டை காணிக்கப்பட்டியில் போடுறா. அதுதான் அவளுடைய லாஸ்ட் பிரெட்டுக்கான பணம். இதுக்கப்புறம் அவகிட்ட பணம் இல்லை, ஆனாலும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது நான் வெறும் கையோடு போகக்கூடாது. என் தேவனுடைய ஆலயத்திற்கு போய்விட்டு நான் வரும் பொழுது என்னை தேவன் எப்படியும் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார் என்ற ஒரு குணத்தை தேவன் கவனிக்கக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, கோயிலில் ஊழியக்காரர் உங்களை பார்க்குற மாதிரி கடவுள் உங்களை பார்க்கல. கடவுள் வேறு ஆங்கிளில் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஊழியக்காருக்கு முன்பாக வந்து பயபக்தியாக இருக்கலாம், சோத்திரம் ஒரே சோத்திரம் அல்லேலூயா ஆமென் ஆமென். ஊழியக்கார் பார்ப்பார், நான் ஒரு பக்தி பார். ஆனால் கடவுள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். கடவுள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்கள் மனசில் என்ன ஓடுது, உங்கள் இருதயத்தில் என்ன ஓடுது, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அப்போ அந்த ஏழை விதவை 2 துட்டை அந்த காணிக்கப்பட்டிகளை போடும் பொழுது அதுதான் அவளுடைய கடைசி, அவளுடைய லைஃப்பை எப்படி சித்தரிக்கிறாங்க பாருங்க வேதத்தில். அவள் ஏழை, 2வது என்னங்க, அவ்வளோ கொடுமை பாருங்க சார். ஹஸ்பண்ட் இல்லை, இன்னும் புவர் வேற, இதுதான் கடைசி. இதை வச்சாச்சு நம்ம எதை செஞ்சிடலாம். இந்த சமாரிய ஸ்திரீ சொன்ன அதே கதை தான். இதை சாப்பிட்டு சாக போகிறோம். இந்த பொண்ணுக்கும் அதுதான் கடைசி, லாஸ்ட் டைம் கூட. இந்த பணத்தை வச்சு தான் நான் வாழ போகிறேன், ஆனால் இந்த பணத்தை நான் யூஸ் பண்ணாலும் நான் சாக தான் போகிறேன். ஆனால் என் கடவுளோட ஆலயத்துக்கு வரும்பொழுது வெறும் கையாய் வரக்கூடாது, நான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது நீ எப்படி இருப்பேன்னு வேதம் சொல்லுது, நீ வருகையிலும். ஆனால் இப்போ அந்த வார்த்தை அவகிட்ட இல்லை, ஆசீர்வாதம் அவன் லைஃப்ல இல்லை. அது ஒரு பிளாக்கு, அது வாழ்க்கையில் இல்லாமல் ஒரு குறையா இருக்குது. இதை பார்க்கும் பொழுது தேவனுடைய இருதயம் உடையக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது சந்தோஷமா, சமாதானமா, மகிழ்ச்சியா, நிறைவான மனதோடு கூட ஆலயத்திற்கு வரும் பொழுது தேவன் மகிழக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டத்துலையும் வேதனையிலையும் குறைவிலும் நீங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது உங்கள் தேவனை போல மனம் வருந்தக்கூடிய நபர்கள் வேறு யாரும் கிடையாது. உங்கள் தேவன் மனம் வருந்துகிறார். ஏன் வருந்துகிறான, என் பிள்ளை என் ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். ஆலயத்திலிருந்து போகும் பொழுது எப்படி இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அப்ப அந்த ஏழை விதவை ஆலயத்திற்கு வரும் பொழுது ஆசீர்வாதம் இல்லாதவளாக தன்னுடைய கடைசி பணத்தை கொண்டு வந்து தேவனுக்கென்று கொடுக்கிறாள். அதை கொடுக்கும் பொழுது அதை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். உங்க லைஃப்ல நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்களை மற்றவர்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனா கடவுள் கட்டாயமா பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்துட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டுவிட்டால் என்று சொல்லும் பொழுது இயேசு ஒரு காமெண்ட்ரியில் அந்த இடத்துல சொன்ன உடனேயே பரலோகம் அவளுக்காய் வேலை செய்ய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. சார், உங்கள் லைஃப்ல நீங்க கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க தேவனுடைய சேனை உங்களுக்காய் வேலை செய்யக்கூடியதாக. ஆமா, நீங்க கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, நீங்க கடவுளுடைய வார்த்தையை நம்பிட்டீங்க, கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிச்சிட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு நல்ல குணம் வெளிப்பட்டுருச்சு, வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை நீங்க டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்க கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்று அர்த்தம். அந்த ஏழை விதவிக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்திருக்கும் போட போறோமேன்ட்டு, ஆனால் ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. என்னன்னாக்கா வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன். ஹல்லேலூயா.
வார்த்தையின்படி வாழ உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னாக்க உங்களை விட ஒரு ஆசீர்வாதமான ஆள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அவள் கொண்டு வந்து தேவனுக்கு கொடுத்த பொழுது அவளை குறித்து எழுதி வைத்திருக்கிறானாக்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு எழுதி வைத்திருக்கிறாரு. அவள் லைஃப்பில் அதுக்கப்புறம் அவள் குறைவே காணாத விதத்தில் தேவன் அவரை ஆசீர்வதிக்க கூடியவராக. ஆனால் பைபிள் எழுதப்பட்டிருக்கா அவளை குறித்து? எழுதப்படலை. ஆனால் ரூத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குதா? ரூத் யாருங்க? ஏழை. ரூத் ஒரு ஏழை விதவை. மாமியாரோடு கூட சொந்த ஊருக்கு கடந்து வர்றாங்க, பெத்லகேமுக்கு கடந்து வர்றாங்க. கடந்து வரும் பொழுது அந்த ரூத் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த குணத்தை தேவன் பார்க்கிறாரு. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரிக்கும் இடத்துல நானும் மரிப்பேன். டெசிஷன் எடுக்கிறாங்க சார். அந்த குணத்தை கடவுள் பார்க்கிறாரு. ஒரு அந்நிய பெண்ணுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கும் என்றால் என்னை அவள் புரிந்து வைத்திருக்கிறாள், என்னை தெரிந்து வைத்திருக்கிறபடினாலே அவள் ஏழை விதவியாக இருந்தாலும் அவளை ஐஸ்வர்யவாட்டியாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தபடியினாலே அவளுக்கு என்று ஒரு கணவனை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அவருடைய சந்ததியிலே இயேசுவை பிறக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ ஏழை விதவியாகி ரூத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு பைபிள் சொல்லிச்சு அப்படின்னாக்க, இந்த ஏழை விதவிக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லலைன்றதை பற்றி கவலை இல்லை. அவளுக்கும் என்ன நடந்திருக்குன்ற ஒரு ஊழியக்காரனா நான் சொல்கிறேன். அவள் லைஃப்பில் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னரை கொடுத்துருப்பாரு, ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருப்பாரு. அவள் லைஃப் அவள் நினைச்சதை காட்டிலும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்காய் தேவன் இறங்கி வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதான் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். வீட்டில இருந்து ஆலயத்துக்கு கிளம்பும் பொழுது உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும், ஆண்டவரே நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இப்ப நான் உங்களுடைய ஆலயத்திற்கு கடந்து போகிறபடினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கடந்து போக போகிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் திரும்பி வரப்போகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குகிற தேவன் நீர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்காய் தேவன் இறங்கி வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அது மாத்திரம் கிடையாது, உங்க லைஃப்ல நீங்க மேல வரணும்னாக்க உங்க இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கணும். என்ன பண்ணணுங்க? இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தீங்கன்னாக்க உங்க புத்தியை தேவன் பயன்படுத்துவார். இருதயத்தை கொடுத்தீங்கன்னாக்க எதை பயன்படுத்துவாரு சொல்லுங்க? காணிக்கை பெட்டியில அந்த பொண்ணு காணிக்கையை போட்டா, ஆனா அவன் லைஃபை தேவன் மாத்திட்டாரு. நீங்க உங்களுடைய இருதயத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு கொடுத்தீங்கன்னாக்க, கடவுளுக்கு உங்க இருதயத்தை கொடுத்தீங்கன்னாக்க உங்க புத்தியை தேவன் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க வேலை பார்க்கறதுக்கு சோம்பேறியா? நல்லா வேலை பார்ப்பாங்க. காலைல 4 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை பார்க்க சொன்னாலும் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை பார்த்து ஒரு காரியம் வருதுன்னா அவங்களுக்கு சந்தோஷம், அவங்களுடைய குறைவு நீங்கணும், கடன் நீங்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும், அதற்கு அவங்க வேலை பார்க்க தயாராக இருக்கிறாங்க. ஆனாலும் வேலை பார்க்குறாங்க, வருமானம் வரமாட்டேங்குது, கடினமாய் உழைக்கிறாங்க, இருந்தாலும் பணம் சேர்க்க முடிய மாட்டேங்குது. பொத்தலான பையில போடுறது போல சம்பாரிச்ச காசை கொண்டு வர்றாங்க, ஆனால் மீது இருக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தேவனுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது காலியான பேதுருனுடைய படகை தேவன் என்ன பண்ணாருங்க? நிரப்பினார். அவன் இருதயத்தை கொடுத்தான், அவன் புத்தியை தேவன் பயன்படுத்தினாரு. என்ன பண்ணிருப்பான் அந்த கடல்ல? நான் சொல்லட்டுங்களா? அவன் நைட்டு முழுவதும் எந்த பக்கம் போனானோ அந்த பக்கம் அவன் போகல. எந்த பக்கம் போகலையோ அந்த பக்கம் படகை திருப்புறான், அந்த பக்கம் படகை திருப்பி வலைய போடுறான். அவன் போடுகிற இடத்தில் எல்லாம் மீன்களை வரும்படியாய் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவனுக்கு கஷ்டம் கிடையாது. லெஃப்ட்ல போறவங்களை ரைட்ல திருப்புறான்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். எத்தனை பேர் இருக்கீங்க? மெட்ரோ வாட்டர் தண்ணியும் ட்ரைனேஜ் தண்ணியும் பூமிக்கு அடியில் தான் போய்கிட்டு இருக்கு. 2 பைப்பு போட்டு போய்கிட்டு இருக்குது. சம்டைம்ஸ் என் வீட்டில் தண்ணி பிடிச்சாக்க காவா தண்ணி வருது. என்னடா செக் பண்ணால் அந்த ட்ரைனேஜிலேருந்து உடஞ்ச அந்த விரிசலேருந்து வரக்கூடிய காவா தண்ணி இந்த மெட்ரோ வாட்டர் தண்ணியோட என்ன பண்ணிடுதுங்க? கலந்துருது. கலந்த உடனே மெட்ரோ வாட்டர் தான் பிடிக்கிறோம், ஆனால் தண்ணி கருப்பாக இருக்குது, நாத்தடிக்குது. ஐயோ என்ன இப்படி இருக்குது? என்ன நடந்துச்சு? உள்ளுக்குள்ளே போகிற 2 பைப்பு, ஒரு பைப்லேருந்து வரக்கூடிய உடைச்சல் மூலமாய் வரக்கூடிய கழிவு நீர் குடிநீரோட கலக்கிறது போல் அது கழிவு நீர் வருகிறது. இப்போ அந்த இடத்த அடைச்சாச்சு. அந்த ட்ரைனேஜ் பைப்பை என்ன பண்ணாங்கன்னா சரி பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரைனேஜ் தண்ணி வர மாட்டேங்குது, எப்போ போட்டாலும் நல்ல தண்ணி தான் வருது. இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கான சின்ன எக்ஸாம்பிள். உங்கள் லைஃப்பில் ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னாக்க நீங்கள் செய்கிற செயல்கள் மூலமாய் உங்கள் ஆசீர்வாதம் கிடையாது, நீங்கள் நம்புகிற நம்பிக்கையின் மூலமாய் தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் உங்களால் மேலே வர முடியாது. நீங்கள் எப்போ மேலே வர முடியும் தெரியுங்களா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம், அதான் புத்தி. நீங்க இருதயத்தை கொடுத்தீங்கன்னாக்க உங்க புத்தியை தேவன் என்ன பண்ணுவாருங்க? ஷார்ப் ஆக்குவாரு. உங்க புத்தி ஷார்ப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் செய்கிற சின்ன சின்ன செயல்களில கூட தேவன் சிறப்பான காரியங்களை வரும்படியாய் செய்வார். நீங்க செய்கிற சின்ன வேலைகளை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படும்படி செய்வார், அநேகர் வியக்கும்படி செய்வார், அநேகரிடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணங்களை தேவன் வரும்படி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ உங்கள் லைஃப் ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. என்னென்னா கடவுளுக்கு ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது தான். எல்லாரும் சொல்லுங்க, கடவுளுக்கு ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது தான் இருக்கிறதுலே ஈஸியான வேலை. ஹல்லேலூயா. அதான் நிறைய பேர் கஷ்டமான வேலை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை கடவுளுக்கு எதுனா ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறது தான். எப்படி அவனை ஆசீர்வதிக்கிறது? அவனுடைய குணத்தை மாற்றிட்டார்னாக்க பணத்தை அவனை தேடி வரும்படி தேவன் செய்யக்கூடியவராக. ஒரு வசந்த வாசிங்க, 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். நன்றி ஆண்டவர். ஆதியாகமம் 26 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பாருங்க, தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம். 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பஞ்சம் வருது. ஆபிரகாம் நாட்கால ஒரு பஞ்சம் வந்துச்சு. 100 வருஷம் கழிச்சு ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் ரொம்ப கொடிதான ஒரு பஞ்சமா இருக்குது. ஈசாக்கு பயந்துட்டு என்ன பண்ணானாக்க வேற ஒரு ஊருக்கு போகலான்னு பிளான் பண்றான். கடவுள் அவன்கிட்ட சந்திக்கிறாரு. சந்திச்சு சொல்றாரு, எங்கேயும் போகாதப்பா, இங்கேயே இருப்பா அப்படின்றாரு. இப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறதா இல்ல மனம் போன போக்குல போகிறதா? டெசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல வந்து நின்றுட்டான். இப்ப ஊர்ல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்றாங்க, இங்க இருக்கிறது டேஞ்சர்ப்பா, கஷ்டம், நம்ம எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, எகிப்துக்கு போகாத, இங்கேயே இரு அப்படின்றாரு. இப்ப யார் பேச்சை கேட்கறது ஒரு குழப்பம். எல்லாரோட லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலை வந்து கட்டாயமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? போகலாமா வேணாமா அப்படின்ற இடத்துல வந்து நிற்பீங்க. நிற்கும் பொழுது உங்களுக்கு வேதத்தின்படி தேவன் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அந்த ஆலோசனை நீங்கள் கேட்கும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, அதுல இருந்து தான் உங்களை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாற்றத்திற்கான நேரம் வரும் வரை முயற்சித்தாலும் மாற முடியாது. மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டால் முயற்சித்தாலும் மாறாமல் இருக்க முடியாது. உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னாக்க நீங்க நினைச்சோன்னு வர்றது கிடையாது மாற்றம். ஆனா மாற்றம் வரும்பொழுது நீங்க நினைக்கிறனால மூவ் ஆகி தான் ஆகணும். நீங்க அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி தான் ஆவீங்க. அந்த இடத்துல இருந்து உங்களை தேவன் தூக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ஈசா கிட்ட சொல்றாரு, எகிப்துக்கு போகாத, இந்த இடத்துல வாசம் பண்ணு அப்படின்றாரு. இப்போ அவன் இருதயத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கிறான். 6ஆம் வசனம் வாசிங்களா. ஈசா கேராரிலே குடியிருந்தான். ஈசாக்கு கடவுள் சொன்ன இடத்துல குடியிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, சும்மா வந்திருப்பாங்க சுத்தி இருக்கிறவங்க, நொன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ சாயந்தரத்துல பைபிள் வாசிச்சே இருந்த, தேவையற்ற வார்த்தையை தாளாட்டாதே, தேவ வார்த்தைக்கு தலையாட்டு. ஹல்லேலூயா. தேவையில்லாத வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? தாளாட்டக்கூடாது. தாளாட்டுறதுலாம் தெரியுங்களா? பிறந்த குழந்தைய போட்டு மடியில் போட்டு லோ 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 செல்லும் செல்லும் செல்லும், அந்த குழந்தை தூங்குற வரைக்கும். அந்த குழந்தை பார்த்தோன்னாக்கா இவங்க பாடுற வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கும். இவங்க அப்படியே பாட்டை நிறுத்திட்டு பார்ப்பாங்க. பார்த்துங்க, பக்கி இவ்வளோ நேரம் தூங்குற மாதிரியே தெரிஞ்சிச்சு, டக்குன்னு முழிச்சிருக்குதப்பா. அப்படிதான் சில பேர் தேவையில்லாத வார்த்தையை போட்டு தாளாட்டிக்கிட்டே இருக்கிறது. என்னன்னாக்க வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையாம்மா, இப்படி போச்சாமா, அப்படி போச்சாமா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஏது நடக்க போகுதுன்னு தெரியல, எல்லாமே குட்டிச்சவராக தான் இருக்குது, விளங்குமான்னு தெரியல, உருப்பிடுமான்னு தெரியல, ஓன்னு தாளாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, தேவையில்லாத வார்த்தைக்கு தாளாட்டாத, தேவ வார்த்தைக்கு தலையாட்டு. என்ன பண்ணணுங்க? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தஞ்சாவூர்லேருந்து ஒரு பொம்மை வாங்கிட்டு வருவாங்க. அந்த பொம்மைக்கு என்ன பேர் தெரியுங்களா? தலையாட்டி பொம்மை அப்படின்வாங்க. அந்த பொம்மைக்கு கீழே ஒரு வெயிட் மாதிரி வச்சுருப்பான். பொம்மையை வச்சுன்னா அந்த பொம்மை இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னாக்கா அந்த பொம்மையை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு விதமான ஒரு பிளேயிங் மூடு வரக்கூடிய விதத்தில் இருக்கும். அதை தஞ்சாவூர் பொம்மை என்ன, அதுக்கு பேர் என்னங்க? தலையாட்டி. ஆமாம், அந்த தலையாட்டி பொம்மை போல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கடவுளுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது தலையாட்டிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆலயத்தில் வந்தீங்கன்னாக்கா கடவுளுடைய வார்த்தை வரும்போது என்ன பண்ணணும்? தலையை ஆட்டணும், தாளாட்டக்கூடாது.
கடவுளுடைய வார்த்தை உங்கள் நோய்க்கு வரும்பொழுதுலாம் சொல்லுங்கள், ஆமேன் ஆண்டவரே, நீங்கள் சொன்னபடியே எனக்கு ஆகட்டும், நீங்கள் சொன்னபடியே நடக்கட்டும், நீங்கள் சொன்னபடியே என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, என் தலையை ஆற்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தலையை தேவனுக்கு முன்பாக ஆட்டுங்க. நீங்கள் தலையாட்டும் பொழுது உங்களை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக தாளாட்ட. ஆமாம், எனக்கு 2 அக்கா இருக்கிறாங்க. 2 அக்காவுக்கும் 2 பசங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் 2 அக்காவுக்கும் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனப்போ நான் வந்து நவீன் மாதிரி இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இருக்கும்பொழுது அந்த பிள்ளைங்களை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. வெளியில் போகும்போது வரப்போகும்போது துண்டு போட்டு மடியில் போட்டு உட்காந்து இந்த ஒரு காலில் ஆட்டிக்கிட்டே இருப்பேன். ஓ, இந்த பக்கம் கால் வலிச்சா தூக்கி இந்த பக்கம் போட்டு இந்த காலில் ஆட்டிக்கிட்டே இருப்பேன். இப்போலாம் சொன்னால் தெரியுமா அவங்களுக்கு? அல்லேலூயா. முன்னாடி சைக்கிளில் உட்கார வச்சு அவங்கள ஓட்டுவேன். அவங்கள டைம் பாஸ் பண்ணுறது, அவங்கள பார்த்துக்கிறது, அவங்கள அழுகிறான் பாரு குழந்தைன்னா டக்குன்னு போய் தூக்கிட்டு ரோட்டில் போய்ட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறது. அந்த குழந்தைங்களை அப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ஞாபகங்கள் எனக்கு வருது தாலாட்டுன்னு சொல்லும் பொழுது. உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத வார்த்தையை தாலாட்ட, தேவையில்லாத வார்த்தையை குறித்து பேசவே கூடாது. தாளாட்டுறதுனாக்கா பேசுறது. தேவையில்லாத வார்த்தையை எப்போ நீங்கள் லைஃப்பில் பேசுகிறத நிறுத்துறீங்களோ அப்போ தான் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடியதாக. கடவுளுடைய வார்த்தையில் ஒரே ஒரு உப்பு ஜாஸ்தி. கடவுளுடைய வார்த்தையில் என்ன ஜாஸ்திங்க? இந்த ரோசமுள்ள கடவுள் அவருடைய ரோசமுள்ள வார்த்தையில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போட்டார். அந்த உப்பு என்னன்னாக்க, நீங்கள் தேவையில்லாத வார்த்தையை பேசுனீங்கன்னா தேவ வார்த்தை செயல்படாது. ரொம்ப ரோசம் பிடிச்சது, அப்படியே கல் மாதிரி இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறதையும் கேட்குறதையும் நிறுத்துறீங்களோ அப்போ தேவ வார்த்தை உங்களுக்காய் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் குடியிருந்தா கடவுளுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுத்தான். நான் என்ன சொன்னேன்? நீங்கள் தேவனுக்கு உங்கள் இருதயத்தை கொடுத்தா தேவன் எதை பயன்படுத்துவார்? உங்க புத்தியை தேவன் பயன்படுத்துவார். பஞ்ச தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்தான்னு போட்டிருக்கு. எல்லாரும் சொன்னாங்க மூளை இல்லாதவன் பாய்வன், மூளை இல்லாதவன். பஞ்ச தேசத்துல, மழை இல்லாத தேசத்துல யாராச்சும் விதைப்பாங்களா அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது அந்த அத்தனை நபர்களுக்கு முன்பாகவும் அவன் விதை விதைத்தான். வசனம் போட்டிருக்கு, வாசிங்க. அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை மடங்கு பலன் அடைஞ்சாங்க? 100 மடங்கு பலன் அடைந்தான். பஞ்ச நாள்ல, மழை இல்லாத நேரத்துல அவனை தேவன் விதைக்கும்படி சொன்னார். அவன் புத்தியை என்ன பண்றார்? பயன்படுத்துறார். பாருங்க, விதைக்கிறான். விதைக்கும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். விதைக்கும் பொழுது புத்தி இல்லாதவன், மூளை இல்லாதவன் சொன்னவங்க விதைச்சு அறுவடை எடுத்தோன்னு சொன்னாங்க, இவன் பெரிய மூளைக்காரம்பா. அல்லேலூயா. என்னதுங்க? கடவுள் இந்த ஆட்டு மூளை, மாட்டு மூளைலாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆட்டு மூளை, மாட்டு மூளைலாம் இருக்கக்கூடிய ஆட்கள் கடவுளை நம்பி விசுவாசித்து இருதயத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய மூளையை தேவன் என்ன பண்றாருனாக்க ஆக்டிவேட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார், இயக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் உங்களுடைய புத்தியை செயல்படுத்தினார்னாக்க 100 மடங்கு ஆசீர்வாதம் வரும். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் வருங்க? எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் வரும்? 100 மடங்கு ஆசீர்வாதம் வரும். ஈசாக்குக்குள்ள 100 மடங்கு ஆசீர்வாதம் வரும்ன்றது அந்த காரியம் அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. இந்த பஞ்சத்தில் நம்ம என்ன பண்ண போறோமோன்னு பயந்துகிட்டு இருந்தவன் கடவுளுடைய வார்த்தையை நம்பி அங்கேயே இருக்க தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தேசத்திலே தேவன் விதைக்கும்படி செய்தார். அந்த தேசத்திலே அவனை ஆசீர்வதித்தார். அந்த தேசத்திலே அவன் 100 மடங்கு பலனடைந்தான். அல்லேலூயா. உங்க புத்தியை நீங்க பயன்படுத்துறதை விட உங்கள் தேவன் சிறப்பாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்க புத்தி, உங்க மூளையை நீங்க பயன்படுத்துறதை விட அவர்கிட்ட கொடுத்துருங்க. என் மூளையை எப்படி சார் அவர்கிட்ட கொடுக்கறது? உங்க மூளையை கொடுக்க வேணாம், உங்க இருதயத்தை கொடுங்க. உங்க மூளையை அவர் பயன்படுத்துவார். உங்க இருதயத்தை கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவர் எனக்கு ஞானம், நீங்க தான் ஆண்டவர் எனக்கு பலன், நீங்க தான் ஆண்டவர் எனக்கு புத்தி, நீங்க தான் ஆண்டவர் என்னுடைய சாமர்த்தியம். நான் உங்களுடைய வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்க என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருந்து செயல்படுங்கப்பா அப்படின்னு நீங்க அவர்கிட்ட உங்க இருதயத்தை கொடுக்கும் பொழுது அவர் உங்களுடைய புத்தியை பயன்படுத்துவார். அவர் உங்க புத்தியை பயன்படுத்தினார் அப்படின்னாக்க எப்படி பயன்படுத்துவாரு? 100% பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், மூளையினுடைய அளவில் மனிதர்கள் 8% 3% தான் பயன்படுத்துகிறாங்களாம். ஃபோனில் 100% சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி மூளையில் மனிதர்கள் 3% to 8% தான் பயன்படுத்துகிறாங்களாம். 92% பயன்படுத்தாமல் இருக்கா. மூளைக்குள்ளே அவ்வளவு ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறாரா. அப்போ அந்த தேவனிடத்தில் அந்த மூளையை நீங்கள் கொடுக்கும் பொழுது, உங்களுடைய புத்தியை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் பயன்படுத்தினார்னாக்க 10% பயன்படுத்த மாட்டார், 100% பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்து கொண்டிருந்த
அதே காரியங்கள் தான். ஆனால் தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது, அவர் உங்களுக்குள்ளிருந்து செயல்படும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில தேவன் கொடுப்பார். என் புத்தியை தேவன் பயன்படுத்துவார். என் இருதயத்தை நான் தேவனுக்கென்று கொடுக்கிறேன். ஆகையால் என் தேவன் என் புத்தியை பயன்படுத்தி என்னை பெருகச் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க வருகையிலும் எப்படி இருக்கணும், போகையிலும் எப்படி இருக்கணும்? அப்ப ஆலயத்திற்கு வரும் பொழுது, வீட்டுல இருந்து கிளம்புறீங்களா, கிளம்பும் பொழுது கணவன் மனைவி பிள்ளைங்க இருந்தீங்கன்னாக்கா ஒரு ஜெபம் பண்ணிட்டு கிளம்புங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போறோம், போகிற நாம ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு வாங்க. ஆலயம் முடிச்சு வீட்டுக்கு வெளியில போறீங்களா, வீட்டுக்கு கிளம்புறீங்களா, போகும் பொழுது நீ ஆசீர்வதிக்க இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆலயத்திற்கு வரும் பொழுதும் போகும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்கள் வருகிற ஒவ்வொரு ஆராதனைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மெருகேற்றி கொண்டே இருப்பார். ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், பெருகி கொண்டே இருப்பீர்கள். குறை என்ற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில இல்லாதபடிக்கு தேவன் எல்லாவற்றிலும் நிறைவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால கடவுளை நம்பின பிள்ளைங்க, நீங்கள் செய்கிற வேலைகளில உண்மை உத்தமமா முழு பலத்தோடு கூட நீங்கள் செய்கிற திறன்பட செய்யுங்க. நீங்கள் செய்கிற செயல்களை உங்கள் தேவன் உங்களுடைய புத்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாருனாக்கா உங்களை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஆமா, உங்களை தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு. அந்த பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில தேவன் தயார் செஞ்சு வச்சிருக்கிறாரு. உங்க இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. உங்க குணங்களை மாத்துங்க. உங்க குணம் மாறினா பணம் உங்களை தேடி, நீங்க பணத்தை தேடி போகிற ஜாதி கிடையாது. நீங்க குணத்தை மாத்துனீங்கன்னாக்கா பணம் உங்களை தேடி வரும், உங்களை விசாரிச்சுட்டு வரும். எங்கெல்லாம் உங்க பணம் லூஸ் ஆச்சோ, எங்கெல்லாம் உங்க பணம் லாஸ் ஆச்சோ, எங்கெல்லாம் உங்க கையில இருந்து போச்சோ, அங்க இருக்கிற இடத்துல இருந்தாலும் தேவன் உங்களுடைய பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்களோ அத்தனை பேருடைய லைஃப்லயும் அன்எக்ஸ்பெக்டடான மணியை தேவன் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அன்எக்ஸ்பெக்டடான மணி வந்தா என்ன பண்ணணும்? யார்ட்டையும் சொல்லாம அது அப்படியே செலவு பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிடக்கூடாது. எப்போ லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடான மணி வருதோ அப்போ உடனே எக்ஸ்பெக்டடான தேவனுடைய காரியங்கள் எடுத்து கொண்டு வந்து தேவனுக்கு என்ன பண்ணிடணும்? அதான் குணம். 10 லட்ச ரூபா வந்திருக்குது, கூட்டி கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு தேவையே 11 லட்ச ரூபா இருக்குது. இது 10 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, 2 லட்ச ரூபா கடன் ஆயிருமே, என்ன பண்ணுறது? இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கிட்டோம், இன்னும் ஆசீர்வதிச்சு யாரு கொடுக்க போகிறோம்? அப்போ தான் மெச்சூராக பேசுவாங்க. கடவுள் பார்ப்பாரு, அப்படியே எங்கள் அப்பா 10 லட்சம் வந்து 1 லட்சம் கொடுக்க முடியல, மொத்தத்தையும் முங்காம் போட்டுட்டு திருப்பி உன்னை ஆசீர்வதிச்சா நான் கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? 10 லட்சம் வரும் பொழுது டக்குன்னு 1 லட்சத்தை ஒதுக்கி வச்சிடணும். என்னம்மா தள்ளி வைக்கிறா? அது இருக்கட்டுங்க, நான் இதை பட்டு பாருங்க. ஆனால் அது இருக்கட்டும், அதுனா 1 லட்சம் தனியாக இருக்குது. வீட்டுக்காரருடைய பதட்டமாக இருக்கும், மனைவிக்கு பதட்டமாக இருக்கும். 1 லட்ச ரூபா எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அது கடவுளுடையது, அது கடவுளுக்கு கொடுப்போம். இன்னும் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நல்ல குணம். அந்த குணத்தை தேவன் பார்க்கிறாரு. அந்த குணம் வந்துருச்சுனாக்கா பணம் தானா வரும். 10ன்றது 20 கூட தேவன் கொண்டு வந்து உங்கள் கரத்தில் சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். பணம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாதுங்க. பணம் தேவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது. என் மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. அதை பற்றி நீ கவலையே படாத. கடவுள் நம்மளுக்கு ஒரு இடத்த மட்டும் கிடையாது, ஒரு இடத்த கட்டி முடிச்சு ஃபர்னிஷ் பண்ணி நம்ம கிட்ட வந்து சாவியை கொடுக்கக்கூடிய விதத்துல தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, என்னைய பணக்காரன் ஆக்குறது என் தேவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. எனக்கு வர வேண்டிய பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது என் தேவனுக்கு கடினமான வேலையே இல்லை. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் பெருகுகிற ஜாதி, நான் பெருகி இருப்பேன். ஆமென். கண்களை மூடுவோமா? நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த இரவுகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம், நாங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த ரகசியமான வார்த்தைக்குள் உம்முடைய ரகசிய செயல் அடங்கி இருக்கிறபடியினாலே இந்த ரகசியமான வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், சபையாராகிய நாங்கள் போகும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய ஆசீர்வாதத்தில் இருப்போம் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொரு மக்களையும் 100 மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் 1000 மடங்கு பெருக பண்ணுவீராக. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் என் சபையின் மக்கள் மேல் இறங்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட குணங்களை என் சபை மக்களுக்கு நீர் தருவீராக தகப்பனே. மக்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் டைம் மிஸ், ஒரு செகண்ட் மிஸ், கொஞ்சம் மிஸ். ஜீவனோட சாட்சியம் இந்த பகுதியிலேயே நிறுத்துகிறது.